ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி கடைசி செவ்வாய் அம்மன் நடத்தி வைப்பால் செல்வம் பெருக, நினைத்தது நடக்க, வேண்டுதல் முடிச்சு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி மாசத்துல நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம். இதன் மூலம் பலனடைஞ்சவங்க பல பேர். இந்த வருடமும் இதை சொல்றோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அம்மனுக்கு உகந்த வேப்பிலையால் அந்த குங்குமத்தால் சேர்ந்து நம்ம இந்த முடிச்சு கட்டி வச்சு வேண்டும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வைத்தாலும் அதை உடனடியாக அந்த ஆதிபராசக்தி நிறைவேற்றி கொடுப்பாள். அது மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் காசு பண புழக்கமே கிடையாது, வருமானம் கிடையாது, நிறைய கஷ்டத்தில் இருக்கோம், வறுமையில் இருக்கோம்னாலும் இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த காசு பணம் புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும் அந்த அம்மனின் அருளால். அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி கடைசி செவ்வாய் வருகின்றது. எப்பொழுதுமே ஆடி முதல் வெள்ளி முதல் செவ்வாய், ஆடி கடைசி வெள்ளி கடைசி செவ்வாய் மிக மிக விசேஷமான நாள். இந்த நாளை மட்டும் எக்காரணம் கொண்டும் தவற விடாமல் நம்ம எளிய பரிகாரங்கள் செஞ்சு அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம் தான். அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் வேப்பிலை வேண்டுதல் முடிச்சு அம்மனுக்கு உகந்த அந்த வேப்பிலையை வச்சு நம்ம செய்வதன் மூலம் அது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக மாறிவிடுகின்றது. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் வேண்டி வச்சிங்கனாலே போதும். நிச்சயமாக அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பாள். அதே மாதிரி காசு பணம் அந்த வறுமையில் இருப்பவர்களும் இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த பணம் வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதற்கு ஒரு கொத்து அந்த வேப்பிலை வேண்டும். வேப்பிலை செடி எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதனால் எளிதாக கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஆடி மாதம் கோயில்லையே இது தாராளமாக கிடைக்கும், வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான வாசனையான குங்குமம், நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமமாக தேர்ந்தெடுங்கள். அதுதான் அம்பாளுக்கு உகந்தது, அம்மனுக்கு மிகவே பிடிக்கும், சக்தி வாய்ந்தது. அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. அப்புறம் ₹1 அல்லது ₹5 நாணயமோ ஒன்று எடுத்துக்கிறோங்க. இதை ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணியில் நம்ம முடிச்சு வைக்க போகிறோம். அந்த மஞ்சள் நிற துணியிலன்னா வெள்ளை துணியில் மஞ்சள் நீரில் நனைச்சி காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பூஜை அறையில் போய் நீங்கள் விளக்கேற்றி அம்பாள் எந்த அம்பாள் இருந்தாலும் அவங்கள மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். அந்த அம்மனுக்கு மலர்கள் இருந்தால் அதை சாற்றி வழிபடுங்கள். தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நீங்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம். ஒரு பிளேட்டில் இந்த மஞ்சள் நிற துணியை நீங்கள் விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு கைப்பிடி வேப்பிலை அதை கையில் வச்சுக்கிறங்க. உருகி கையில் வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காசு பணம் எது கேட்டாலும் அது கிடைக்கும். அதனால் என்ன வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் கேட்டுட்டு அந்த வேப்பிலை ஒரு கைப்பிடியை அந்த மஞ்சள் நிற துணியில் வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அந்த குங்குமம் அதை வைக்கும் பொழுது அந்த அம்மனை நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்னென்னைக்கும் அப்படின்றத வேண்டிக் கொண்டும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ₹1 நாணயத்தையோ அல்லது ₹5 நாணயத்தையோ அதில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு அதை ஒரு முடிச்சாக கட்டி வச்சுக்கிறோங்க. சின்ன முடிச்சாதான் இருக்கும். கட்டி அந்த பூஜை அறையில் வச்சுட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த அம்பாள் அது அம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், மாரியம்மனாக இருக்கலாம், லக்ஷ்மியாக இருக்கலாம், எந்த அம்மனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக அந்த அம்மனாக இருக்கலாம். நல்லா வேண்டிட்டு நீங்கள் இந்த முடிச்சை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த பூஜை வச்சிருங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த வெள்ளி செவ்வாய் தொடர்ந்து தீப தூப ஆராதனைகள் காண்பிச்சுக்கிட்டே வாங்க. சாம்பிராணி ஏற்றி வைங்க. இந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை அம்மன் நடத்தி கொடுத்து விடுவாள். அதுக்கப்புறமா இந்த முடிச்ச நீங்கள் எடுத்து அந்த வேப்பிலை ஏதாவது மரம் செடி கொடிக்கு நீங்கள் போட்டுட்டு அந்த குங்குமத்தையும் வேப்பிலையும் போட்டுருங்க. கீழேலாம் போடாதீங்க, நடைபாதையிலலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த காயினை ₹1 ₹5 அதை உங்கள் வீட்டு பீரோவில் லாக்கரில் காசு வைக்கிற இடத்துல வச்சுருங்க. மேலும் மேலும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடுத்த ஆடிக்கு நீங்கள் இதை செய்வதற்கு வரைக்கும் இது பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க வேண்டின அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த வேண்டுதல் முடிச்சு இந்த வேப்பிலைக்கும் குங்குமமும் சேரும் பொழுது அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக மாறிவிடும். கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.